ஹாய், ஐ மிஸ்ஸஸ் மாலா சுப்ரமணியம் ஃப்ரம் மதுரை. நிறைய பதிவுகள் நான் போட்டுருக்கேன்ப்பா, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். மதுரை மாலா யூடியூப் சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவா தயவு பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று போடுங்க. அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிள், உங்களோட ரிலேஷன் சர்க்கிள்ஸ் எல்லாருக்குமே இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்க. பிகாஸ் ஆஃப் நல்ல காரியங்கள் எல்லாருக்கும் ரீச் ஆகணும் அப்படிங்கிறது மட்டும்தான் என்னுடைய ஆசை. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம மகாபெரிவாளை பற்றி நிறைய பதிவுகள் போட்டுருக்கேன். எனக்கு தெரிஞ்சது எல்லாத்தையும் எல்லாருக்குமே அது தெரியும். அவரை பற்றி வருஷம் ஃபுல்லாக பேசினாலும் போராதுப்பா. அவர் அத்தனை நல்ல காரியங்களை நடத்தி வச்சிருக்கார். தெய்வமெல்லாம் அவர்கிட்ட வந்து பேசியிருக்கு. அவரே தெய்வம் தான் வச்சுக்கோங்களேன். மனுஷாலால் ஆன காரியம் ஒன்றும் இல்லை, தெய்வத்தால் தான் எல்லாம் ஆகும் அப்படின்பா. ஒரு வாட்டி அவர் பரங்கிமலைக்கு போயிட்டு அந்த நந்தீஸ்வரர் இருக்கா பார்த்து அவரை தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே திருசூலம் போயிட்டு திரிபுர சுந்தரியும் தரிசனம் பண்ணிவிட்டு சென்னையில் போயிட்டு பழவந்தாங்கல் வந்து ஒரு அரச மரத்தடியில் வெயிட் பண்ணுறா. டயர்டாக இருக்குன்னு சத்தம் உட்காந்துக்கிறார். ஒரு வாட்டி உட்காந்துட்டு இருக்கும்பொழுது அங்கே மத்தியானம் வெய்யல் கொஞ்சம் நன்னா அடிக்கிறதுனால கொஞ்சம் அவருக்கு நாக்கு வறண்டு போயிடுது. வெள்ளம் கேட்குறார் சிஷ்யரை கூப்பிட்டு. அவள் காதில் அது விழலை. ஐயோ, வெள்ளம் கேட்க ரெண்டு வாட்டி கேட்டிருக்கார். அவள் காதில் விழலை. அது உடனே அங்கேருந்து ஒரு சின்ன பொண்ணு பாவாடை சட்டை போட்டுட்டு வந்து அவருக்கு ஒரு சொம்பில் வெள்ளம் கொடுக்கறது. அந்த வெள்ளத்தை குடிச்சிட்டு சொம்ப திருப்பி கொடுக்கறதுக்காக பார்க்குறாரு. அங்கே ஆரம் இல்லை, அந்த குழந்தை மறைஞ்சு போயிடுது. உடனே அந்த சிஷ்யர்களை கூப்பிட்டு, எனக்கு வெள்ளம் கேட்டேனே, நீங்கள் யாராவது குழந்தைகள்கிட்ட பொண்கள்கிட்ட கொடுத்து அமிச்சேளா அப்படின்னு கேட்டோன்னா, இல்லையா நீங்கள் கேட்டதே எங்களுக்கு தெரியாத பெரியவா, மன்னிச்சிருங்கோ அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்குறா. அப்போ வந்துட்டு இப்போ ஒரு குழந்தை நேக்கு வெள்ளம் கொடுத்துட்டு போச்சு, ஏதோ சொம்பு எங்கிட்ட இருக்குது, அந்த குழந்தைய காணுங்கிறல, சரி நீங்கள் எல்லாம் போங்கன்னு சொல்லி அமுச்சு விட்டுட்டு ஆத்மார்த்தமாக ஒரு அப்படியே 2-3 நிமிஷம் நன்னா தியானிக்கிறார். கண்ணை மூடிக்கிண்டு தியானிக்கும் பொழுது அவருடைய கண்ணில் ராஜராஜேஸ்வரி தெரியறா. சாக்ஷாத் அவளே வந்து தான் வெள்ளத்தை கொடுத்துட்டு போயிருக்கா. அது எப்பேற்பட்ட தெய்வம் பற்றியலா அவரை பற்றியெல்லாம் நம்ம பேசுகிறதுக்கே கொடுத்து வச்சுருக்கணும். பேசுகிறத கேட்கறதுக்கு நிறையா பேர் கொடுத்து வச்சுருக்கணும். அவரை நினைக்கிறதுக்கு அதை விட கொடுத்து வச்சுருக்கணும். சரியா? அப்போ வந்துட்டு உடனே அவர் இந்த இடத்த கொஞ்சம் கிராம மக்கள் எல்லாரையும் கூப்பிட்டு, இந்த 2 இடத்த நீங்கள் கொஞ்சம் தோண்டுங்கோ, பழவந்தாங்கல் இந்த இடத்த என்ன மாதிரி தென்படுறதான்னு பாருங்கோ அப்படின்னு சொன்னால் அங்கே ராஜராஜேஸ்வரி சிலை அவளுக்கு கிடைக்கிறது. அதை கிடைச்சதுக்கப்புறமா அதுக்கப்புறமா பிரதிஷ்டை பண்ணி இப்போவும் பழவந்தாங்கல்ல ராஜராஜேஸ்வரி கோவில் இருக்குது. எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம், அங்கே இருக்கிறவா எல்லாருக்குமே. அப்போ அது வந்துட்டு இந்த மாதிரி இவரால் அது எழுப்பப்பட்ட கோவில் அது. ஏன்னா அப்பேற்பட்ட தெய்வம் அவரை பற்றி இன்னி பூரா நம்ம பேசலாம். அவர் தயவு பண்ணி எல்லோரும் நன்னா எண்ணிக்கோங்க. இதோ இப்போ திருப்பி ஏப்ரல் மாதத்தில் அவருடைய அனுஷ நட்சத்திரம் வருது. அப்போ உங்களால் என்ன முடியுமோ அதை தயவு பண்ணி பாருங்கள். அனுஷ நட்சத்திரத்தை மறக்காமல் நீங்கள் ஒரு 3 மாதம் 4 மாதம் இல்லை 6 மாதம் அந்த மாதிரி நீங்கள் மாதம் நீங்கள் பண்ணிட்டு வந்தேன்னாக்கா உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா அவர் சாமானியப்பட்ட தெய்வம் இல்லை, பேசும் தெய்வம் அவர், நடமாடும் தெய்வம், கருணை கடல். அதனால் நீங்கள் அவரை நன்னா எண்ணிக்கோங்கோ, அவரை வேண்டிக்கோங்கோ. வேறு பெருசாக ஒன்றுமே பண்ண வேண்டாம். 1-2 அரகர சங்கர ஜெய ஜெயசங்கரன்னு சொல்லுங்க, வேறு ஒன்றுமே வேண்டாம். ஏன்னா அவரை ஒரு வாக்கு நீங்கள் சொன்னேன்னா உங்கள் ஆற்று வாசலில் நின்றுக்கிண்டு உங்கள் ஆற்று கதவை தட்டி உங்கள் ஆற்றுக்குள்ளே வந்துடுவார் அவர். ஏன்னா அப்பேற்பட்ட கருணை கடல் அவர். தெய்வமே அவர்கிட்ட வந்து ஒரு விஷயங்களை சொல்லி நேக்கு இந்த மாதிரி வேணும்னு எல்லாம் கேட்டிருக்கு அவர்கிட்ட. அவரை நன்னா எண்ணிக்கோங்கோ, நன்னா வேண்டிக்கோங்கோ. அந்த பழவந்தாங்கல்ல சென்னையில் இருக்கிறவா தயவு பண்ணி அந்த இதுக்கப்புறமாவது அந்த கோவிலுக்கு முடிஞ்சால் போயிட்டு வர முடியுமான்னு பாருங்கோ. போயிட்டு வந்து தரிசனம் பண்ணிவிட்டு, ஏன்னா இதுக்கு தெரிஞ்சதுக்கப்புறமா ஒரு வாட்டி போனால் நம்மளை விட அதாவது ஒரு ஃபீல் இருக்கும். உண்மையாகவே நம்ம ஜஸ்ட் லைக் தட் வேணிட்டு வரத்துக்கும் ஒரு விஷயமெல்லாம் தெரிஞ்சுட்டு வேணிட்டு வரத்துக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். அப்படியே ஆத்மார்த்தமாக இந்த கதையை படிச்சுட்டு நம்ம போனால் அது ஒரு தனி டிஃப்ரெண்ட் தெரியும். ஸோ அந்த மாதிரி வேணிட்டு வாங்கோலேன். போயிட்டு வந்தேன்னா உடனே ஒரு நல்லது உங்களுக்கு தெரியும், நல்லது நடக்கும் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில். எல்லாருக்காகவும் நான் டெய்லி விளக்கேற்றின்னு இருக்கேன். அந்த விளக்கு நம்ம மாட்டில் எப்போவுமே எரிஞ்சுட்டே தான் இருக்குது. 1000 காலம் நன்னா இருங்கோ எல்லாரும். அரகர